வணக்கம் நண்பர்கள். நம்ம இந்த பதிவில் வந்து அக்னி அஸ்திரம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வேப்பந்தலை, அப்புறம் போத்தாலை, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் இன்னொரு முக்கியமான ஐட்டம் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு வந்து வீடியோவில் போக சொல்கிறேன். இந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன 4 ஐட்டத்தையும் நல்லா மிக்சிலேயோ இல்லை அம்மிலேயோ இல்லையா ஆட்டாங்கல் இந்த மாதிரி ஏதோ ஒன்றில் வந்து நல்லா பொடிச்சு நல்லா நசிச்சு எடுத்துக்கணும். உங்கள் வீட்டில் வேஸ்ட் மிக்ஸி ஜார் இருந்தாலும் அதையே எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு அரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். எதனால் வேஸ்ட் மிக்ஸி ஜார் சொல்கிறேன்னா, இந்த வேப்பந்தலை இதெல்லாம் அரைக்கும்போது அந்த கசப்புத்தன்மை அப்படியே இருக்கும். நம்ம சட்னி அதை எதாவது அரைக்கும்போது உங்களுக்கு அந்த கசப்புத்தன்மை வரலாம். நல்லா கழுவிட்டையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேணுனாலும். இது எதுக்காக அரைக்கப்படுதுன்னா, இந்த அரைக்கும் போது அதில் இருக்கிற எசன்ஸ் வந்து நல்லா வந்து அந்த அக்னி அஸ்திரத்தில் வந்து நல்லா கலந்து நல்லா பவர்ஃபுல்லாக கேட்கும். நீங்கள் அப்படியே வந்து கொதிக்க விடும்போது அது வந்து உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. எப்போவுமே அரைச்சி இல்லைன்னா நசிஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக உள்ள காட்டாகி சேரும். இந்த அரைச்சி முடித்த பின்னாடி நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு பொருள்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு கோமியம். நாட்டு மாட்டு கோமியம் வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டரு வந்து ஒரு குடத்தில் பிடிச்சி வச்சுருக்கிறோம். அதை வந்து நம்ம மண்பானை இருக்குது பார்த்தீங்களா, மண்பானையில் தான் மெயினாக அதை காய்ச்சணும். சில்வர் பாத்திரம், இரும்பு பாத்திரத்தில் காய்ச்சக்கூடாது. மண்பானையில் எடுத்து அதை சூடு பண்ணி கோமியத்தை ஊற்றி அது வந்து கொஞ்சம் ஒரு அரை நிலையில் வந்து சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்ச இந்த போத்தாலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வேப்பந்தலை, பூண்டு இது எல்லாத்தையும் வந்து உள்ளே போட்டு நல்லா கொதி எழும்புற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா கொதி எழும்பணும். கொதி எழும்பும் போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிற்க முடியும், அந்தளவுக்கு காட்டாக இருக்கும். அதுதான் அதோட பவர்ஃபுல்லு. இது எல்லாத்தையும் வந்து கொதி எழுஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபுல்லாக வடிகட்டி ஒரு 10 லிட்டர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 10 லிட்டரில் 10 மடங்கு வந்து தண்ணி கலக்கலாம். அதாவது 10 மடங்குங்கும் போது உங்களுக்கு 100 லிட்ரு கிடைக்கும். 1 ஏக்கராக்கு நல்லா வந்து மருந்து எஃபெக்டிவாக கேட்கும். கத்திரி செடி, தக்காளி இது போன்ற காய்கறி செடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல ஒரு அக்னி அஸ்திரம் வந்து ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லாங்க. இயற்கை பூச்சிக்கொல்லி.